கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நாளிலும் ஷான் மினிஸ்ட்ரி சார்பிலே கிருபை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் தியானிக்க முன்பதாக ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒரு பாடலை பாடிவிட்டு நாம் ஜெபித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக போகலாமா? யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தா, யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தா, உயிர்த்தெழுந்தா நரகை ஜெயித்தெழுந்தா, யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தா. மரணத்தின் சங்கிலிகள் தேறிப்பட்டன, மரணத்தின் சங்கிலிகள் தேறிப்பட்டன, தேறிப்பட்டன நுடைய முறிப்பட்டன, யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தா, யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தா. எழுந்தார் என்ற தோனி எங்கும் கேட்குதே, எழுந்தார் என்ற தோனி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே பயத்தை என்றும் நீக்குதே, யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தா, யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தா, உயிர்த்தெழுந்தா நரகை ஜெயித்தெழுந்தா, யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தா. தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக இந்த உலகில் ஆண்டவரே நீ பிறந்தீர், ஆண்டவரே நீங்க மரித்தீங்க, ஆண்டவரே நீங்க உயிர்த்தீங்க. ஆண்டவரே இந்த நாளிலும் உலகம் எங்கும் இயேசுவே நீர் உயிர்த்தெழுந்ததிலே ஆண்டவரே கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலும் ஆண்டவரே நீர் உயிர்த்தெழுந்த வார்த்தைகளை தியானிக்க ஏசப்பா நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த மேலான பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் வீடுகளிலும் உம்முடைய உயிர்த்தெழுதலின் செய்தி ஆண்டவரே எந்தெந்த இடங்களிலே ஆண்டவரே உயிர்த்தெழுதல் இல்லை, எங்களுடைய வாழ்க்கையில உயிர்ப்பு இல்லை என்று யார் யார் துக்கத்தோடு இதில் கடந்து வந்திருக்கிறாங்களோ ஒவ்வொரு குடும்பங்களிலும் இந்த உயிர்த்தெழுதலின் செய்தி ஆண்டவரே விடுதலை கொண்டு வர, மீட்பை கொண்டு வர, ஒவ்வொரு குடும்பங்களிலும் மகிழ்ச்சியை கொண்டு வரும்படியா ஏசப்பாவுடைய அன்பு கரத்திலே கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஏசப்பா மட்டும் மயப்பட்டா போதும். இதனால் வருகின்ற எல்லா கனமையுமே துதி இயேசுக்கு மட்டும் செலுத்துகிறோம். இயேசு லட்சுமண ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளிலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் மரித்தார், உயிர்த்தார், ஜீவிக்கின்றார். அவர் எப்படியாக உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தல் மூலம் நம்முடைய வாழ்க்கையில நடந்தது என்ன, நாம் எப்படி அந்த உயிர்த்தெழு மூலம் மீட்கப்பட்டோம் என்கின்ற ஒரு சில காரியங்களை நம்ம இப்போ தியானிக்க போகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் இந்த முழு மனுக்குலத்துக்குமே வாழ்க்கையை கொடுத்தது, முழு மனுக்குலத்துக்குமே மீட்பை கொடுத்தது. நம்ம பார்க்கும்போது லூக்கா 24வது அதிகாரம், லூக்கா 24வது அதிகாரம் 6-7 வசனம், 5, 6, 7 நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். லூக்கா 24:5 வசனத்துல, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இயேசு நமக்காக உயிர் தெழுந்தார், அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஆனா அநேகருடைய வாழ்க்கையில இன்றைக்கும் வேதனை, துக்கம், துன்பம், துயரம் வரும்போது ஒரு வேதனையான ஒரு நிலைமையில இன்னும் இயேசு கிறிஸ்து நமக்காக உயிர் தெழுந்ததை விசுவாசிக்க முடியாதபடி, இயேசுடைய அந்த ஆசீர்வாதத்தையும் அந்த விடுதலையும் பெற முடியாதபடி அநேக குடும்பங்கள் கண்ணீரிலும் கவலையிலும் வேதனையிலும் துக்கத்திலும் துன்பத்திலும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆனா அந்த லூக்கா 24ஆம் அதிகாரத்துல வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்தக வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறைண்டத்திற்கு
வந்தார்கள். ஸ்திரீகள் தான் ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததை மற்றவர்களுக்கு பறைசாற்றுகிறவர்களாக தேவன் மாற்றி இருக்கிறார். அவங்க தான் ஃபர்ஸ்ட்ல போறாங்க. போய் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த செய்தி அவர்கள் கேள்விப்பட்டு மற்ற சகோதரர்களுக்கெல்லாம் வந்து அறிவிக்கிறாங்க. ஆனா அவர்கள் நம்பவில்லைன்னு சொல்லி வேதத்துல இருக்கு. இது வீண் வார்த்தைகள் என்று நினைத்தார்களாம். இன்றைக்கும் அநேகர் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவ பிள்ளைகளே, தேவ வசனம் அநேக தேவ பிள்ளைகள் மூலம் கொடுக்கப்பட்ட போதிலும், வேத வசனத்தை வாசித்து தெரிந்து கொண்ட போதிலும், அநேக நேரத்துல வேதனை, துன்பம், துயரம், பல பாடுகள் குடும்பங்களை நெருக்கும் போது இந்த வார்த்தையை விசுவாசிக்க முடியவில்லை. ஏன்னா பேதுரு தேவனோடு கூட இருந்தவர் தான், இயேசுவோடு கூட இருந்தாரு. பேதுரு அதை நம்பலையாம். பாருங்க, பேதுருவோ எழுந்திருந்து அப்படின்ட்டு இருக்கு. லூக்கா 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பேதுரு அதை நம்பாம ஒரு கல்லறைக்கு ஓடி போய் அங்கே குனிந்து பார்க்கையில் சீலைகளை தனிப்பட வைத்திருக்கிறதை கண்டு சம்பவித்ததை குறித்து தண்ணில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனாராம். பாருங்க, அவங்க சகோதரர்கள் நம்பல, சிசுகள் நம்பல. ஆனா அந்த பெண்கள் அதை நம்பி அதை விசுவாசித்து வந்து எல்லாருக்கும் சொன்னாங்க, இயேசு உயிர் தெழுந்தார், அவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது. இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில அதே மாதிரி இழந்து போன நிலைமையில இருக்கும்போது, வேதனைகளின் மத்தியில இருக்கும்போது, அந்த வேதனைகள்ல தான் எனக்கு இதுல ஒரு அற்புதம் நடக்குமா, ஏன் நடக்கலன்னு சொல்லி அழுது கொண்டே இருக்கிறதை நாம பார்க்கிறோம். ஆனா தேவன் விடுதலை தந்து விட்டார். அவர் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக எப்பொழுது மரித்து உயிர்த்தாரோ, அந்த உயிர்த்தெழுதல் வரும்போது அவர் சொல்றார், நீங்களும் என்னோட கூட உயிர்ப்பிக்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்றாரு. எபேசியர் 2ஆவது அதிகாரத்துல வாசிச்சு பாருங்க. எபேசியர் 2ஆவது அதிகாரம் நம்ம படிக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல படிச்சு பாருங்க. அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அருமையா நமக்கு ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார். 2ஆவது அதிகாரம் 4ஆம் வசனம் படிக்கிறேன். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துடனே கூட உயிர்ப்பித்தார். இயேசு எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டாரோ, அவருடைய உயிர்த்தெழுதல் எப்படி இருந்துச்சோ அதே போல அவர் சொல்றாரு, அக்கிரமத்தில் மரித்திருந்தோமாம், பாவத்தில் மரித்திருந்தோம், சாபத்தில் இருந்தோம். ஆனா இயேசுடைய மரணம் நம்மை பாவம், சாபம், நம்ம அக்கிரமங்கள் நின்று விடுதலையாக்கி இயேசுவோடு கூட உயிர் பெற செய்தது. இன்னைக்கு நிறைய பேர் கண்ணீர்ல தான் இருக்கோம்ல. அவர் விசுவாசிக்கும் போது அற்புதம் நடக்குது, ஆனா விசுவாசிக்க முடியல. ஏன்னா விசுவாசம் இருக்கும்போது அற்புதம் நடக்குவாங்க, ஆனா விசுவாசிக்க முடியல. இன்னும் நடக்கல, இன்னும் வேதனை தான், துன்பம் தான். ஏன்னா பேதுரு நம்பலையே. இப்படித்தான் இன்னைக்கு அநேகர் இருக்காங்க. அப்புறம் தான் அவர் பார்க்கிறார், கல்லறையில போய் பார்த்த பிறகுதான் அவர் நினைவு கூறுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அநேகர் அப்படித்தான். இயேசு உயிர் தெழும்போது நம்முடைய பாவத்தை, நம்முடைய சாபத்தை எல்லாம் அவர் நமக்காக அதை ஏற்றுக்கொண்டாரு, நம்மை மன்னித்தார். அவர் என்ன சொன்னாரு, நீங்களும் எப்படி கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பிக்கப்பட்டீர்கள், உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படின்ட்டு இருக்கு. கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி, அப்ப என்னென்ன கஷ்டங்கள்ல நம்ம இருந்தோமோ அப்படிப்பட்ட கஷ்டங்களில் இருந்தெல்லாம் நம்ம எழுப்புகிறார். எபேசியர் 2:7 சொல்லியிருக்கு, கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோட கூட உட்காரவும் செய்தார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசு எப்ப உயிர் தெழுந்தாரோ அப்பவே நமக்கு விடுதலை, முழு விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, மரணத்திலிருந்து விடுதலை, சத்துடைய கட்டுகளிலிருந்து விடுதலை, வியாதி நின்று விடுதலை, தரித்திரத்திலிருந்து விடுதலை, இப்படி பலவிதமான விடுதலை கொடுத்து அத்தனைக்கும் நமக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கிறார். இயேசு உயிர் தெழுதல் தான் நமக்கு அந்த அதிகாரத்தை கொண்டு வந்துச்சு. இயேசு நம்மையும் அவரோட கூட உயிர்ப்பித்தார். நாம் அதை விசுவாசிக்கணும். இயேசு எப்போ கல்வாரி சிலுவையில மரித்து இரத்தத்தை சிந்தி மரித்து உயிர்த்தாரோ, அவர் உயிர்க்கும் போதே இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவ பிள்ளைகளே, நீங்களும் நாம் ஒவ்வொரு பேரும் உயிர்ப்பிக்கப்பட்டோம். ஆகவே வியாதியிலிருந்து உயிர்ப்பு வந்தது, பிரச்சனையிலிருந்து உயிர்ப்பு வந்தது, சாபத்திலிருந்து உயிர்ப்பு வந்தது, தரித்திரத்திலிருந்து உயிர்ப்பு வந்தது, வேதனைகளிலிருந்து உயிர்ப்பு வந்தது. நாம் உயிர்ப்பிக்கப்பட்டோம், உயிர்ப்பித்தார். இனி மரணம் இல்லை, இனி துன்பம் இல்லை, துயரம் இல்லைன்னு சொல்லிதான் இந்த உயிர்த்தெழுதல் நம் ஒவ்வொரு பேருக்கும் கற்றுக் கொடுக்கிறது. பிரியமானவள, இதற்கு உதாரணமாக நம்ம எல்லாரும் தெரிந்த ஒரு பகுதி எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 11ஆம் அதிகாரத்துல மிக தெளிவாக நம்ம பார்க்கிறோம். யோவான் 11ஆம் அதிகாரம் என்னன்னு சொல்லி கேட்டா நம்ம எல்லாருக்கும் தெரியும். லாசரு மரித்து போன சம்பவம் தான்.
அந்த இடத்துல மார்த்தாள் மரியாள் எப்படி செயல்பட்டார்கள். ஏன்னா அந்த யோவான் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தெரியும். மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்பவன் வியாதிப்பட்டிருந்தான். யோவான் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இருக்கு, கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிராள் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. இந்த மரியாளை குறித்து தான் நம்ம படிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆவது அதிகாரம் பாத்தீங்கன்னா 42ஆவது வசனம். ஏன்னா லூக்கா 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் முதல் 42 வரை மிக தெளிவாக இருக்கிறது. மார்த்தாள் மரியாள். மார்த்தாள் என்ற ஸ்திரீ அவரை ஏற்றுக்கொண்டாள் வீட்டுக்குள்ள. அங்கு மரியாள் என்ற ஒரு சகோதரி இருந்தாள். இந்த மரியாள் யாருன்னு இப்ப பார்த்தோம், பரிமள தைலம் பூசின மரியாள் இப்பொழுது கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து வேத வார்த்தைகளை கேட்டு கொண்டிருந்தாள். ஆனா மார்த்தாள் சொன்னா, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். அப்பொழுது அவர் சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அப்படின்னு சொல்றார். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு அவனுடைய பாதத்துல உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருந்தாள். அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் தான் இந்த மார்த்தாளும் இந்த மரியாளும். இவங்க வீட்டுக்குள்ள இவங்க சகோதரன் வியாதியா இருக்கிறான் என்று செய்தி சொல்லும்படியா இயேசுக்கு செய்தி கொடுக்கறாங்க. எப்படி கொடுக்கறாங்க? ஆண்டவரே, நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான். பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசு நம்ம ஒவ்வொருவரையும் சிநேகிக்கிறார். அன்று லாசருவை சிநேகித்தார்னா இன்றைக்கு நம்மையும் சிநேகிக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் சிநேகிக்கிறார். அவர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. தேவன் பட்சபாதம் உள்ள தேவர் அல்லவே. அவர் சமீபத்துக்கு மட்டுமல்ல, தூரத்திற்கும் தேவன் தான். அவர் உங்களையும் நம்மையும் நேசிக்கிறார். இந்த உலகத்துள்ள அத்தனை மனுமக்களையும் அத்தனை பேரையும் அவர் நேசிக்கிறார். ஆனா பாருங்க, வியாதியா இருந்தபோது செய்தி சொல்லி விடுறாங்க, உங்க சகோதரன், நீ நேசிக்கிற சிநேகிதன் வியாதியா இருக்கிறான். அப்ப இயேசு இதை கேட்டவன சொன்னாரு, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவா இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார்னு சொல்லி அந்த இடத்துல பார்க்கிறோம். ஆனா இன்னும் 2 நாள் அவர் எங்க இருந்தாரோ அந்த இடத்துல தங்குறாரு. நம்ம அநேக நேரம் நினைப்போம்ல, ஏன் ஆண்டவர்ட்ட நான் கேட்டு கிடைக்கவே இல்லை, தாமதிக்கிறாரு, ஏன் தாமதிக்கிறது? ஆனா இதுல தேவன் என்ன சொன்னாரு? தேவனும் மகிமைப்பட போறாரு. லாசருடைய மரணம் மூலம் தேவனும் மகிமைப்பட போறாரு. அதே போல நம்ம அநேக நேரங்கள்ல நமக்கு சில காரியம் நடக்காம இருக்கலாம். நம்ம உயிர்த்தெழுதல் செய்தி எத்தனையோ வருஷம் கேட்டுட்டே இருக்கிறோம்ல. ஆனா அவர் உயிர்த்தார், அவரோடு கூட நம்மையும் உயிர்ப்பித்தார்னு நம்ம ஒவ்வொரு நாளும் செய்திகளை நம்ம தியானிக்கும் போது நினைப்போம், ஏன் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியத்துல ஒரு உயிர்ப்பிக்கப்படுதல் இல்லை, ஏன் இன்னும் செத்தது போலவே இந்த காரியம் இருக்குது, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, வேலை வாய்ப்புகள்ல, திருமண காரியங்கள்ல, இன்னும் கடன் தொல்லைகள்ல இன்னுமே நான் அதே நிலைமையில தானே ஆண்டவரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை இந்த நேரத்துல நீங்க அங்கலாய்ப்பா கூட இதை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். பின்னும் 2 நாள் தங்கினார் அப்படின்னா இன்னும் தாமதிக்கிறார், அப்படித்தானே? சில காரியங்கள் தாமதிக்கலாம், ஆனால் தேவனுடைய நாம மகிமைப்படும். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஏன்னா அந்த லாசருடைய மரணம் மூலம் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு அது வாய்ப்பாக இருந்தது. பின்னும் 2 நாள் தங்கினார். இன்னும் இதன் மூலம் இயேசுடைய நாம அந்த ஊர்ல மகிமைப்பட்டது. லாசருடைய உயிர்த்தெழுதல், லாசருவை அவர் உயிரோடு எழுப்பினதுனால அங்கே ஒரு பெரிய ஒரு விடுதலை அந்த ஊருக்கெல்லாம் கிடைச்சிச்சு. அநேகர் உயிர்ப்பிக்கப்பட முடியாம செத்த வாழ்க்கையில இருந்தவர்கள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்பட்டார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவனை விசுவாசிக்கும் போது மட்டும்தான் அந்த உயிர்ப்பிக்கப்படுதல் நமக்கும் வரும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசு உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்ப்பிக்கப்படும் போது நாமும் அவரோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டோம். பாவங்களிலிருந்து, சாபங்களிலிருந்து, வியாதியிலிருந்து நாம் அதை விசுவாசிக்கணும். இங்க என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்க சொல்றாங்க ஆண்டவர் 2 நாள் கழித்து தான் வந்தாரு. அப்போ வந்தோடனே இவங்க சொல்றாங்க, மார்த்தாள் இப்போ முதல்ல இயேசுட்ட வந்த, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அழகா சொல்றாங்க. யோவான் 11:21, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ தேவன் உமக்கு தந்தருளுவார், அறிந்திருக்கிறேன் என்று அப்படி சொல்றாங்க. ஏசு அப்ப சொன்னாரு, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான். அப்ப அவங்க சொல்றாங்க, உயிர்த்தெழுதல் நடக்கும் நாள், கடைசி நாள் என் சகோதரன் எழும்புவான் அப்படின்னு. அப்பதான் இயேசு அன்பான ஒரு வார்த்தையை கொடுத்தாரு. யோவான் 11:25, நமக்கும் அந்த வார்த்தை நம்மை நோக்கி வருகிறது. தேவனுக்கு பிள்ளைகளே, என்ன வார்த்தைன்னா, இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும்
ஜீவனுமாயிருக்கிறேன். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். உடனே அவ சொல்றா, ஆமாண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இதை கேட்டுட்டே இருந்த மரியாள் ஓடி வர்றா. மரியாளும் ஓடி வந்து அவரை பார்த்த உடனே, அவரை கண்ட உடனே முதல்ல அவர்கிட்ட ஓடி வருகிறா. அவருடைய பாதத்துல விழுறா. நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அப்பதான் ஆண்டவர் ஆவியிலே கலங்கி அவளோட கூட வந்த யூதர்கள் எல்லாம் அழுகிறத பார்த்து ஆவியிலே கலந்தி அவனை எங்க வைத்தீங்கன்னு சொன்னாரு. சொல்லிட்டு இயேசு கண்ணீர் விட்டார் அப்படின்னு. அப்ப எல்லாம் சொன்னாங்க, எவ்வளவாய் சிநேகித்தார் பாருங்கன்னு சொல்லி. பாருங்க, அந்த கலங்கி அவர் கல்லறண்டத்துக்கு வந்து, அது ஒரு குகையாக இருந்தா அதுல ஒரு கல் இருந்துச்சு. அவர் சொன்னாரு, இந்த கல்லை எடுத்து போடுங்கள். அநேகருடைய வாழ்க்கையில விசுவாசம் இல்லாததுனால அவருடைய உயிர்த்தெழுதலை ருசிக்க முடியல. இப்ப அந்த அவிசுவாசம் இந்த கல்லை எடுத்து போடும்போது அங்கே அற்புதம் நடக்கிறது. இப்ப பாருங்க, மார்த்தாள் சொல்றா, ஆண்டவரே 4 நாள் ஆயிட்டே நாருமே. இயேசு சொல்றாரு, 40ஆம் வசனம், இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாயின்னு சொல்றாரு. முதல்ல என்ன சொன்னாரு? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொன்னாரு. இப்ப சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். பாருங்க, இப்போ அந்த கல்லை எடுத்து போட்ட உடனே இயேசு பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். லாசரு கைகாலெல்லாம் கட்டி வச்சிருந்தாங்க. அப்படியே வெளியே வந்தாரு. இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னார்கள். இதை பார்த்த உடனே யூதரில் அநேக இயேசு மேல விசுவாசம் வைத்தாங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, அநேக நேரத்துல ஏன் இன்னும் தேவன் தாமதிக்கிறார்? எனக்கு வாழ்க்கையில ஏன் இன்னும் இது ஒரு செத்த நிலைமையிலே தான் நான் இருக்கிறது? ஏன் இன்னும் உயிர்ப்பிக்கப்படுதல் வரவில்லை? இயேசு உயிர்த்தெழும் போது என்னையும் அவருடைய கூட உயிர்ப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறாரே, ஏன் நடக்கல அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கையில ஏன் பிந்துது அப்படின்னா விசுவாச குறைவுதான். பிரியமான பிள்ளைகளே, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதுமே விசுவாசத்தை குறித்து நமக்கு அழகா எழுதி வச்சிருக்காருல்ல. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவள் நிச்சயம். எது கண் முன்னால இல்லையோ அது இருக்குன்னு விசுவாசிக்க சொல்றாரு. இயேசு சொன்னார்ல, அவர் நம்மையும் அவருடைய கூட உயிர்ப்பித்தார். நம்முடைய அக்கிரமத்திலிருந்து பாவத்திலிருந்து நம்மையும் உயிர்ப்பித்து விட்டார். நம்முடைய வியாதியிலிருந்து நம்முடைய துன்பத்திலிருந்து. அப்படின்னா நமக்கு எந்தெந்த காரியத்துல உயிர்ப்பிக்கப்படுதல் இல்லையோ அவ எல்லாமே உயிர்ப்பிக்கப்படலாயிட்டு அப்படின்னா நம்ம விசுவாசிக்கணும். ஏன்னா அந்த கல்லை எடுத்து போடுங்கன்னாரு. கல்லை எடுத்து போட்ட உடனே மரித்தவன் 4 நாள் ஆயிட்டே நாருமேன்னு சொன்னாங்க. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒருவேளை சில காரியம் இனி நடக்குமா, முடிந்து போயிட்டே, இனி அவ்வளவுதானே நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த நாள்ல உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து தமது வல்லமை வெளிப்படுத்துகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்று நீங்க அதிசயத்தை காண்பீர்கள். இன்று உங்க குடும்பத்துல அற்புதம் நடக்கும். இயேசு சொல்றார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஏன்னா அந்த லாசரு வெளியே வரும்போது, அவன் உயிரோடு வரும்போது அங்குள்ள அநேக யூதர்கள் இயேசுவை விசுவாசித்தாங்க. இவ்வளவு ஒரு வல்லமையுள்ளவர் இயேசு என்பதை அன்றைக்கு கண்டு கொண்டார்கள். ஆனா கண்ட போதிலுமே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவர் மரித்தார், உயிர்த்தார். ஆனா அவர் சிலுவையில் அறையப்படணும், அவர் ரத்தம் சிந்தப்படணும் என்கிறது தேவன் அவருக்கு நியமித்த ஓட்டம். ஏன்னா அந்த ரத்தம் சிந்தல் இல்லாமல் நமக்கு மன்னிப்பு இல்லை. இயேசுடைய ரத்தம் மட்டும்தான் நம்மை கழுவி சுத்திகரிக்க முடியும். இயேசு அன்று நமக்காக அவருடைய ரத்தத்தை சிந்தினால் மட்டும்தான் இன்றைக்கு அவருடைய உயிர்த்தெழுதல் மூலம் பாருங்க நம்மையும் அவர் உயிர்ப்பிக்கிறார். நம்மையும் அவரோடு கூட உயிர்ப்பிக்கிறார். எவ்வளவு பெரிய ஆண்டவர்ல. கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவன் இரட்சகராக இருக்கிறார். நீங்கள் யாராக கூட இருக்கலாம். ஒருவருக்கும் தேவர் தூரமானவர் அல்ல. தேவன் உங்களே நேசிக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, பாருங்க அந்த மார்த்தாள் மரியாளுடைய வாழ்க்கையில தேவன் எவ்வளவு அற்புதம் செய்தார்ல. அந்த மரியாள் அந்த பரிமள தைலத்தை பூசும்போது எல்லாரும் பார்த்தாங்க, ஏன் இவங்க இதை வீணா செலவு பண்றாங்க. ஆனா ஆண்டவர் பாத்தீங்களா என்ன சொன்னார் பாத்தீங்களா? எங்கெல்லாம் என்னுடைய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்க எல்லாம் இந்த மரியாள் செய்தது சொல்லப்படும் சொன்னாரே. பிரியமான தேவ பிள்ளைகளே,
இன்றைக்கு உங்களையும் ஒவ்வொரு பேரையும் நம்மையும் அவர் நேசிக்கிறார். நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள்ல இருக்கலாம். ஆண்டவரே என்னை மன்னியும் இயேசுவே, என்னை ஒரு விஷயம் உங்க ரத்தத்தினால கழுவுங்கப்பா, எனக்காக நீங்க மரித்தீங்க, இன்றைக்கு உயிர்ப்பிக்கப்பட்டீங்க என்கிற செய்தியை நாங்கள் கேட்கிறோம். இந்த நாளிலே எங்கள் குடும்பத்திலே அந்த உயிர்ப்பிக்கப்பட்ட செய்தி எங்களை உயிர்ப்பிக்கட்டும் சொல்லி யார் யார் இந்த வேளையிலும் கண்ணீரோடு இயேசுவோடு கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ, உங்கள் கண்ணீரை தேவன் துடைக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகள், உங்கள் வேதனைகளை தேவன் அறிந்திருக்கிறார், உங்கள் கஷ்டங்களை தேவன் அறிந்திருக்கிறார். உங்கள் கண்ணீரை அவர் காண்கிற தேவன். அவர் உங்களை விட்டு தூரம் போகிற தேவன் அல்ல. அப்புறம் போகிறவர் போல உங்களுக்கு தெரியும், அப்புறம் போகிறவர் போல போக மாட்டாரு. அவர் உங்களுக்கு அற்புதம் செய்கிற தேவன். சீஷர்கள் அப்படியே கடல்ல போயிட்டு இருந்தாங்க, ஆனா அவர் விட்டுட்டு போகல. சீஷர்கள் சொன்னாங்க, ஏன் ஆண்டவரே உங்களுக்கு கவலை இல்லையான்னு சொன்னாங்க. இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டி அங்கே விடுதலை கொடுத்தவர். அவர் அன்றைக்கும் செய்தார், இன்றைக்கும் செய்கிறார், என்றைக்கும் செய்வார். ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் செத்து போற தேவன் அல்ல, செத்து போனவர் அல்ல. உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? இதுதான் அன்றைக்கு தூதர்கள் அந்த பெண்களுக்கு சொன்ன செய்தி. இதே செய்தி தான் இன்றைக்கு நம்மை நோக்கி வருகிறது. அவர் உயிர் தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. எத்தனையோ காரியங்கள்ல என் ஆண்டவர் எனக்கு செய்யலையே, அவ்வளவுதான் துக்கத்துல கண்ணீர்ல இருக்கிறீங்களா? ஆண்டவர் என்ன சொல்றார் பாத்தீங்களா? நீ விசுவாசி, தேவனுடைய மகனே மகளே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அதான் சொன்னார் எபிரேயர் 11:6. தேவனிடத்துல அவர்கிட்ட நோக்கி விண்ணப்பம் பண்ணும் போதெல்லாம் அவர் செவி கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இல்லைன்னா அவரிடத்துல பிரியமா இருப்பது கூடாத காரியம் சொல்லி இருக்கிறார். இயேசுவே தேவனே நம்ம கூப்பிடுறோம்ல அப்படின்னு அவருக்கு மேல நம்முடைய அன்பு என்ன? இயேசு நம்ம கூப்பிடும் போதே செய்கிறார். ஏன்னா அவரை விசுவாசிக்கணும். இன்னைக்கு விசுவாசம் தான் இல்லை. அனைவருடைய வாழ்க்கையில் அந்த விசுவாச குறைவினால இயேசுடைய அற்புதங்களை பார்க்க முடியல. ஏன்னா இயேசு இந்த பூமியில சுற்றி திரிந்து அவர் அற்புதங்களை செய்த நாட்கள்ல அநேக வியாதியஸ்தர்களை இயேசுடைய பாதத்துல கொண்டு வச்சாங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுது? அவருடைய அவிசுவாசத்து நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்ய முடியல. யாரெல்லாம் விசுவாசித்தார்களோ அவர்களுக்கு அற்புதம் நடந்தது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் இங்கே இல்லை, இயேசு உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்த இயேசுவை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? விசுவாசியுங்கள் தேவ பிள்ளைகளை. ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை சிக்கி இருக்கிறீங்களா? இயேசுப்பட்ட மன்னிப்பு கேளுங்க. இயேசுவே, அப்பா, மாம்சத்தின் கிரியைகள் வேண்டான்னு சொல்லி இருக்கீங்கப்பா, நாங்க தெரியாம பாவத்துல விழுந்துட்டோம், எங்களை மாம்சத்தின் கிரியையிலிருந்து எங்களை விடுவிச்சிருங்கப்பா, எங்களை ஒரு விசை கழுவுங்கப்பா. அப்பா, நாங்கள் உங்களை விசுவாசிக்கிறோம் அப்பா. எங்களுக்காக இந்த பூமியில நீங்க வந்தீங்க, எங்களுக்காக நீங்க மரித்தீங்க, எங்களுக்காக நீங்க உயிர்த்தீங்க. உங்களோடு கூட எங்க அக்கிரமத்திலிருந்து எங்களை உயிர்ப்பித்துட்டீங்கப்பா, எங்க வியாதியிலிருந்து எங்களை உயிர்ப்பிச்சிட்டீங்கப்பா, எங்க கஷ்டத்துல இருந்து நீங்க உயிர்ப்பிச்சிட்டீங்கப்பா. நாங்க நம்புறோம்ப்பா, நாங்க இன்னும் மருத்துவத்துலதான் தேடிட்டு இருக்கோம்ப்பா. நீர் உயிரோடு எழுந்தீங்கப்பா. எங்களுக்கு விசுவாசம் இருக்கு. அநேக நேரத்துல அவிசுவாசம் என்ற கல்லை தூக்கி வைக்கிறதுனால எங்களால் உங்க அற்புதத்தை பெற முடியலப்பா. எங்களுக்கு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி கேட்பீர்களா? எல்லா இயேசுவை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? எல்லாரும் இயேசுவை நோக்கி பார்த்து, ஏசப்பா, அவர் மரித்த இடத்துல நம்ம தேடிக்கொண்டு இருக்கிறோம், அவர் அங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார் சொல்லி தூதர்கள் சொன்னது போல, பிரியமான தேவ பிள்ளைகளே, ஏசு நமக்காக அவர் உயிர் தெழுந்தார், நம்மை அவரோடு கூட உயிர்ப்பித்தார் என்று விசுவாசிக்கணும். பிரியமான தேவ பிள்ளைகளை, நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாருமே இயேசுவை நோக்கி பார்த்து ஜெபிப்பீங்களா? இயேசு நமக்காக உயிர் தெழுந்தார். ஆகவே நம்முடைய வியாதிகள், வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் அவரோடே கூட அவர் எல்லாவற்றையும் சிலுவையில ஆணி அடித்து அவர் எல்லாவற்றையும் நமக்காக இரத்தத்தை சிந்தி மரித்து உயிர்த்து விட்டார். பிரியமானவளை, நம்ம ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான வேளையிலும் ராஜா, நீர் எங்களுக்காக உயிர் தெழுந்தீர் ஆண்டவரே. அப்பா, நீர் மரித்தீர், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீர் ஆண்டவரே. இன்று உலகம் எங்கும் ஆண்டவரே நீர் உயிர் தெழுந்தீர் என்ற செய்தியை கேள்விப்பட்டு உலகம் ஃபுல்லா இன்றைக்கு ஆண்டவரே கொண்டாடி கொண்டிருக்காங்கப்பா ஆண்டவரே. ஆனா நீங்க மரித்தோரிடத்துலதான் இருக்கீங்கன்னு அநேகர் இன்னும் மரித்தோரிடத்துல தேடுகிறதுனால அப்பா உங்களை அங்க பார்க்க முடியல ஆண்டவரே. ஆனா நீ உயிர்ப்பித்து விட்டீர் என்பதை ஒவ்வொரு பேரும் கண்டுகொள்ளத்தக்கதாக அவருடைய தேவைகளை, அவருடைய துக்கங்களை, துயரங்களை, பாடுகளை எல்லாம் ஆண்டவரே நீர் உயிர் தெழும்போது எல்லாவற்றிலிருந்து விடுவித்து விட்டீர், உயிர்ப்பித்து விட்டீர் என்ற செய்தியை ஒவ்வொரு குடும்பங்களும் கண்டுகொள்ளும்படியா, ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தேவ வல்லமை கடந்து வரும்படியா இயேசுவை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய உயிர்த்தெழுதல் செய்தி ஆண்டவரே முழு உலகுக்கும் ஆண்டவரே விடுதலை கொடுக்கிறதற்காக நன்றி. விசுவாசம் ஒவ்வொரு பிள்ளைகளிடத்துல வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய விசுவாசத்தின் மூலம் ஆண்டவரே இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் ஆண்டவரே அந்த உயிர்த்தெழுதல் செய்தி ஆண்டவரே விடுதலை கொடுக்கிறதே ஒவ்வொரு பேரும் முன்னேறட்டும் ஆண்டவரே. 4 நாள் ஆயிட்டே நாருமே என்று சொன்ன போதும்
நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவரே நீங்க சொல்லி, ஆண்டவரே மரித்தவனாகி அந்த லாசருவை வெளியே வா என்று சொன்னீங்களே, இன்றைக்கும் யார் யார் அதே நிலைமையில இருக்கிறாங்களோ அந்த நிலைமையிலிருந்து நீர் விடுவிக்கிறவராக, உயிர் தெழுந்த தேவன் அற்புதத்தை செய்கிறவராக, உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறதற்காக நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களில் அற்புதத்தை செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி உங்க கரத்திலே கொடுக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். துதிக்கான மகிமை அப்பா இயேசு ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு ரட்சகர் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொரு பேரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. நாம் தேவனுடைய உயிர்த்தெழுதல் செய்தியை கேட்டோம். இந்த உயிர்த்தெழுதல் செய்தி உங்களுடைய ஒவ்வொரு குடும்பங்களிலும் இன்றைக்கு அற்புதத்தை கொண்டு வரும். பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய அன்பு கிருபை அவ்வளோ பெரியது. உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களிலும் இன்றைக்கு அற்புதம் நிகழும். நீங்கள் சாட்சியாக முடிவுரை நிலைத்து நிற்பீர்கள். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா.